மதுரையில் பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி மூதாட்டி பரிதாபமாக உயிரிழந்த பதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த விபத்து குறித்த விவரம் என்ன? காயத்ரி, மதுரையில் அரசு பேருந்தின் முன்பக்க டயர் ஏறியதில் மூதாட்டி ஒருவர் உடல் நசுங்கி பலியான சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கின்றது. மதுரை கழுக்கர் கடையில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் இடையே இயக்கப்படும் 15K என்ற வழித்தட பேருந்து இன்று காலை கழுக்கர் கடையில் இருந்து பெரியார் பேருந்து நிலையம் நோக்கி வந்து கொண்டிருந்தது. இந்த பேருந்தை மதுரை மதிச்சியம் பகுதியைச் சேர்ந்த அரசு ஓட்டுநரான கணேசன் என்பவர் இயக்கியிருக்கிறார். தொடர்ந்து இந்த பேருந்து என்பது கீழவாசல் பேருந்து நிறுத்தத்தில் நின்று பயணிகள் இறக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அதே பேருந்தில் பயணித்த மூதாட்டி ஒருவர் பேருந்தில் இருந்து இறங்கி முன்னால் சென்று சாலையை கடக்க முயன்றிருக்கிறார். அப்போது பயணிகளை இறக்கிவிட்டு உடனடியாக கிளம்பிய பேருந்தை மூதாட்டி கவனிக்காததால் பேருந்தின் முன்புற வலது பக்க டயர் என்பது அவர் மீது ஏறி இருக்கின்றது. நாள் சம்பவ இடத்திலேயே அந்த மூதாட்டி உடல் நசுங்கி பலியாகி இருக்கிறார். தகவல் இருந்து வந்த மதுரை தெப்பக்குளம் காவல்துறையினர் மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உயிரிழந்த மூதாட்டி யார் என்பது தொடர்பான விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதிகாலையில் சாலை கடக்க முயன்ற மூதாட்டியின் மீது அரசு பேருந்து டயர் ஏறியதில் உடல் நசுங்கி பலியான சம்பவம் அப்பகுதியில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி நெஞ்சை பதைபதைக்க வைக்கிறது. காயத்ரி, நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்களுக்காக.